சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு முன் நல்லவன் போலும், உனக்கு நிறைய அறிவுரைகள் சொல்வது போலும், உனக்கு பின்னால் அவனுடைய வேலையை காட்டிக்கொண்டு ஒரு நபர் இருக்கிறார். உன்னிடம் மிக மிக நெருங்கிய நண்பன். உனக்கு எல்லாமே அவன்தான். நான் உனக்கு எது வேண்டுமானாலும் செய்கிறேன், என்னை நீ நம்பு. உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் என்னிடம் சொல். ஏதாவது கவலை இருந்தால் நான் அதை சரி செய்து வைக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி இப்பொழுது உன் வாழ்க்கையில் தவறு நடக்கும். அவன்தான் காரணமாக இருக்கிறான். அவன் நிச்சயமாக என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து என்னை காப்பாற்றி என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்குவான். அவனுக்கு அனைத்து திறமைகளும் உள்ளது என்று அவனை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லி அவரிடம் ஏதாவது ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா? அவன் ஏதாவது மாற்றத்தை உருவாக்க மாட்டானா? இப்படி யோசிக்கின்ற என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிப்பது பார்க்கும் பொழுது சரி என்று தோன்றும். ஆனால் உன்னுடைய நண்பனுடைய உண்மையான முகத்தை நீ தெரியப்படுத்தும் பொழுது, பார்க்கும் பொழுது, உனக்கு இப்பேற்பட்டவனுடைய நட்பு வைத்திருந்தோம் என்று தோன்றும். ஏனென்றால் அவன் அப்பேற்பட்டவர் நீ நினைப்பது போல அல்ல. அவனுடைய மனதுக்குள் ஏகப்பட்ட அழுக்கான விஷயங்கள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறிய விஷயம் நல்லதாக நடந்துவிட்டால் அதை எப்படி உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்கலாம், அதாவது உன்னுடைய சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலாம் என்று பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறான். ஆனால் உனக்கு முன்பு நல்லபடியாக நடிக்கிறான், யார் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் அவனை நம்பிக்கொண்டு இன்னும் நீ இருப்பாய். சீக்கிரமாக அவன் மூலமாக ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அதை தடுக்கலாம். நீ அவனை தூரமாக வைத்திருந்து தடுக்கலாம். இல்லை இல்லை, அவன் நல்லவன்தான் என்று நினைத்தால் பிரச்சனையானது நிச்சயமாகவே அவனால் வரும். வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது. அப்படியே நம்பும் விதமாக ஒருவர் இருந்தாலும் ஒரு கண் அவன் மீது வைக்க வேண்டும். எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஏற்ற இறக்கங்களை செல்லக்கூடாது. எப்பொழுதும் உன் குடும்பத்தில் இருக்கும் விஷயம் குடும்பத்தோடு தான் இருக்க வேண்டும். இல்லை, உறவுகளும் இல்லை, உனக்கு நல்லதே சொல்லும் உறவுகளும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். யாராக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள விஷயத்தை செல்லக்கூடாது. எப்பொழுதும் உன் குடும்பத்தில் இருக்கும் விஷயத்தை பகிர ஆரம்பிக்கின்றாயோ அப்பொழுதே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டதுதான் என்று அர்த்தம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது, மனக்கசப்பு வரும்பொழுது அதை உன்னிடமே சொல்லி காட்டி விடுவார்கள். அதை வைத்தே சில காய்களை நகர்த்தி உன்னை கெட்ட பெயர் எடுக்க வைத்து விடுவார்கள். இப்படித்தான் செய்கிறார்கள். அதை புரிந்து கொள். உனக்கும் நான் பலமுறை பல விஷயங்கள் சொல்லியிருக்கின்றேன். பல உறவுகளை அடையாளமும் காட்டியிருக்கின்றேன். ஆனாலும் அவர்கள் ஏதாவது ஒரு சிறிய விஷயத்தை நல்லபடியாக பேசிவிட்டால் அவர்கள் நல்லவர்கள் என்று ஒரு முடிவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும், நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். அனைத்தையும் எல்லாவற்றையும் அவர்களுக்காக செய்கிறாய். ஆனால் திரும்பவும் அவர்களிடம் அடிவாங்கும் பொழுது அவர்களை பற்றி சாயப்பாவே சொன்னார் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. யாராக இருந்தாலும் நம்ப வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஒரு போலியானவர்கள் தான் இருக்கிறார்கள். உனக்கு முன் நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு பின் செய்வதை செய்து விடுகிறார்கள். எந்த ஒரு நபரிடமும் முடிவு கேட்காமல் நீயாக நடத்துகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். கவலைப்படாதே. அடையாளத்தை காட்டிவிட்டேன், அதனால் நீ சுதாரித்து விடுவாய் என்று நம்புகிறேன். சுதாரிக்காமல் இருக்காதே, ஜாக்கிரதையாக இரு. எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது, எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாது. உன்னை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.